சீமானுக்கு வெங்காயத்தை பற்றி தெரியலன்னுலாம் சொல்லாதீங்க. ஆனால் இவருக்கு பெரியாரை பற்றி இப்போதுதான் படித்தேன் தெரிந்து கொண்டேன்றது சுத்த போய். இவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஐயா இவ்வளோ நாளாக தமிழ் தேசியம் பேசின எல்லாத்துக்கிட்டையுமே வெங்காயத்தை நல்லா ஊட்டி ஊட்டி வளர்த்ததே சீமான். இப்போ இந்த மாற்றி பேசுறதுன்றது தமிழர்களுக்கே அந்த ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும் ஐயா. சீமான் பொதுவாக மாற்றி பேசுவார்ன்றது அவரை பற்றி பல பேரும் கருத்து சொல்லும்போது அதானே சொல்கிறாங்க. சீமான் நீங்கள் இன்னும் ஒன்று பேசுவார், நாளைக்கு மாற்றி பேசுவார், அப்படி தான் இருக்குது அவருடைய நம்பகத்தன்மை. அவ்வளோதான். அது எங்கே கொண்டு போய் விடும்னா நம்மளை அடிமையாக தான் கொண்டு போய் விட்டுரும். எதிரிகள் நம்மளை ஆள வச்சிரும். வந்தேரிகளை வைக்க வேண்டிய இடத்திலே வையுங்கள். வெங்காயம் நமது தலைவன் அல்ல. ஆச்சா, அது தமிழரின் தந்தைன்னு சொல்கிறதுக்கு வெக்கக்கேடியா? அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஐயா இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இவ்வளோ நாளாக தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீர வணக்கம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாகவும் வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு வெங்காயத்துக்கு வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு இப்போ தான் திடீர்னு இன்னைக்கு இந்த மாதிரி வெங்காயம் இந்த ஆள் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீமான் பேசுறாரு. சீமான் பல இடங்கள்ல ஏன் இந்த மாதிரி இரட்டை வேடம் போட்டு பேசுறதும் இந்த மாதிரி இதுவும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படிங்க ஐயா பாக்குறீங்க? சீமானுக்கு வெங்காயத்தை பற்றி தெரியலன்னுலாம் சொல்லாதீங்க. நானே அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன், சீமானின் சிறப்பான கேள்விகள் கூட நான் விழியும் போட்டேன். ஆமாம் ஆமாம். அப்போ அரேபியாவில் ஏதோ துபாயிலே எங்கேயோ ஒரு அரங்கத்தில் பேசும்போது அவர் பேசுனா நான் பாராட்டி நான் சீமானின் சிறப்பான கேள்வியெல்லாம் போட்டிருக்கேன். அவருக்கு தெரியும். ஆனால் இவருக்கு பெரியாரை பற்றி இப்போதுதான் படித்தேன் தெரிந்து கொண்டேன்றது சுத்த போய். இவருக்கு நல்லாவே தெரியும். ஆச்சுங்களா? முன்னாலே தெரியும். ஆனால் ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக இவ்வளோ நாளாக தாக்கி பிடிச்சது. ஆனால் இன்றைக்கி ஏன் இவர் மாற்றிக்கிட்டாருன்றது நமக்கு வியப்பாக தான் இருக்குது. ஆனால் இது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வியப்பாக இருக்கிறது. ஏன் மாற்றினார், ஏன் இப்போ மாற்றி பேசுகிறாரு, இது நமக்கு வியப்பாக இருக்கிற ஒரு விஷயந்தான். அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இப்போ ஐயா இவ்வளோ நாளாக தமிழ் தேசியம் பேசின எல்லாத்துக்கிட்டையுமே வெங்காயத்தை நல்லா ஊட்டி ஊட்டி வளர்த்ததே சீமான். இப்போ இந்த மாற்றி பேசுறதுன்றது தமிழர்களுக்கே அந்த ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும் ஐயா. சீமான் பொதுவாக மாற்றி பேசுவார்ன்றது அவரை பற்றி பல பேரும் கருத்து சொல்லும்போது அதானே சொல்கிறாங்க. சீமான் நீங்கள் இன்னும் ஒன்று பேசுவார், நாளைக்கு மாற்றி பேசுவார், அப்படி தான் இருக்குது அவருடைய நம்பகத்தன்மை. அவ்வளோதான். ஆச்சுங்களா? தமிழ் தேசியன்ற பேரில் ஒரு பெரிய பெருந்தளவான மக்கள் அடிவகுத்திருக்கிறாருன்றது இது இல்லை. ஆனால் அவருடைய இது அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு தான். நாளைக்கு இதை மாற்றி பேசாமல் இருக்கணும், அதுதான் நாம் எதிர்பார்க்குறது. ஆச்சுங்களா? இது ஆனால் இப்போ ஏன் அவங்கள பகைச்சிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது ஏதாவது காரணம் இருந்தால் இருக்கலாம். ஆனால் இன்னொன்று ஆனால் எனக்கு என்ன தெரியல, ரொம்ப நாளாகவே திராவிடம் இவரை கழுவி ஊற்றிக்கிட்டே இருந்தது. இவரும் பொறுத்து பார்த்துருப்பாங்க. ஆச்சுங்களா? அவங்க இப்போ என்னடா நான் உங்களுக்காக ஆதரவாக இருந்தும் நீங்கள் காக்க வரல, கழுவி ஊற்றுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பாத்திரம் ஒரு கைன்னு இறங்கி இருப்பார்னு நினைக்கிறேன் நான். இத்தனைக்கும் இவர் பெரியார் புராணம் பாடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கே அது ஒரு விந்தையாக இருக்கும். எப்படி இவர் பெரும்பாலும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நாம் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் கருப்பு சட்டை போவாதீங்களா, அது போட்டால் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டு இருந்தார் இவர். ஆனால் வெங்காயத்தை நல்லா உயர்த்தி பேசியிருந்தாலே அந்த வெங்காயத்தினோட டீம் அவரை கழுவி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. பாவம் எத்தனை நாள் தான் இவர் பொறுத்துக்கிட்டு இருப்பார். சரி வாங்கடா, எவ்வளோ சொன்னாலும் என்னை திட்டிகிட்டு தான் இருக்கிறீங்க, பெரியாரை தூக்கி போட்டுறேன்னு வந்திருக்காரு போட்டு தெரியுது இப்போ. ஆச்சுங்களா? ஆனால் அவங்களுக்கு இப்போ தான் இவருடைய ஆபத்து புரிஞ்சிருக்கும். ஆச்சுங்களா? இவர் தொடாத இடத்த தொட்டு விட்டான்னு இப்போ தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உடைய வேண்டிய வெங்காயம் என்ற அந்த பெரியார் என்ற ஒரு பொய் பிம்பம், அந்த வெங்காயம் உடைய வேண்டிய காலம் வந்து விட்டது. ஒரு தெலுங்கன் இந்த மண்ணில் வந்தேறி நம்மை ஆட்சி செய்தவன் நமக்கான தலைவனாக இருக்க முடியாது. அது அடிமைத்தன்மையை மேலும் வளர்ப்பதாகத்தான் இருக்கும். ஒரு வந்தேரியை நாம் கொண்டாடக்கூடாது. அவன் நல்லதே செய்திருந்தாலும் கொண்டாடக்கூடாது. அது எங்கே கொண்டு போய் விடும்னா நம்மளை அடிமையாக தான் கொண்டு போய் விட்டுரும். எதிரிகள் நம்மளை ஆள வச்சிரும். வந்தேரிகளை வைக்க வேண்டிய இடத்திலே வையுங்கள். வெங்காயம் நமது தலைவன் அல்ல. ஆச்சா, அது தமிழரின் தந்தைன்னு சொல்கிறதுக்கு வெக்கக்கேடியா? அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இதுக்கு வேறு அர்த்தம். அது வெக்கக்கேடு. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. தமிழர் தந்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் பேசவே கூடாது. அவன் லூஸான், உளருவாயான், அறிவிலி. இனிமேலாவது இந்த பொய் பிம்பங்களில் பின்னால் போவதை நிறுத்தி கொண்டு தமிழர்
தமிழர் தலைவர்களை தூக்கி பிடிப்போம். சீமான் ஒன்று சொன்னார், கப்பலோட்டிய தமிழனை பற்றி ரொம்ப பேசியிருந்து. நம்ம அது வந்து நல்லா பேசினார். அது வந்து நம்ம ஒவ்வொருவரும் உணர வேண்டியது. எல்லாரும் பணக்காரர்கள், வழக்குரைஞர்கள், நல்ல ஒரு வாழ்ந்துட்டு அவங்க சொத்தையெல்லாம் விட்டு வெள்ளைக்காரனுக்கு எதிராக வந்து கப்பல் ஓட்டி எல்லாத்தையும் இழந்துட்டு ஜெயிலில் போட்டு செக்கெடுத்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து மண்ணெண்ணெய் விற்று தான் பொழைச்சார் உங்கள் வஉசி. அவன் பெரிய ஆளா? தான் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு வளர்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பெரிய ஆளா? நீங்கள் நினச்சி பாருங்கள். இதை சீமான் கேட்டிருக்காரு இந்த கேள்வியை. அதற்காக அவரை நாம் பாராட்டுவோம், இந்த கேள்விக்காக பாராட்டுவோம். யார் பெரிய? ஆனால் இது உனக்கு முன்னாலே தெரியும் சீமானுக்கு. இது இவ்வளோ நாளாக பேசலை, இப்போ தான் நீ பேசுகிற. அதனால தான் சீமான் நமக்கு பிடிக்கிறது கிடையாது. ஏன் அன்றைக்கே இருந்து ஒரு 10 வருஷமாக இவர் தூக்கி பிடிக்காமல் இருந்தாருன்னா நம்ம எவ்வளோ முன்னுக்கு வந்திருப்போம். ஒன்று சொல்கிறேன்யா, எப்பயோ முன்னுக்கு வந்திருப்போம்யா. திராவிடத்தை அப்பயே வீழ்த்திருந்தாருன்னா இப்போ இந்த திராவிட ஆட்சி வந்திருக்காது. விட்டுட்டியே, அது சீமான் தானே. நீ என்னைக்கு எதை செய்யணுமோ அன்றைக்கி செய்யலை, இன்றைக்கி வந்து செஞ்சுருக்க. இப்போ ஐயா இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ஈவேலான்னு சொன்ன இந்த காவியலாவை வந்து நம்ம முழுசா எல்லாமே அதை பற்றி பேசியாச்சு ஐயா. இப்போ இதுல இருக்கக்கூடிய மறைமுக அஜெண்டாலாம் என்ன? இப்ப சீமானுக்கே வந்து இப்ப இது எல்லாமே வந்து தெரியும். இல்லுமினாட்டிசம்னா என்னன்னு தெரியும், ரஜினி யாரு, கமல் யாரு, எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் இன்னைக்கு ரஜினி கிட்ட போயிட்டு கை கொடுக்கறதும், கமல் வந்து என்னுடைய ஊர்க்காரன்னு சொல்லிட்டு பேசுறதும், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஏமாற்று வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு. அதாவது இதுல என்ன தெரியுங்களா, சீமானுக்கு தன்னம்பிக்கை குறைவா இருக்கிறதா இது காமிக்குது. இப்ப விஜய் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவன் அதை ரெசிப்ரோகேட் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அவனும் அதை ஆதரித்து பேசுவான். அவன் தூக்கி போட்டான். இப்போ வந்து என்னென்னா, அறிவில்லாத இளைஞர்கள்லாம் அவங்கெல்லாம் அங்கே போன உடனே சீமானுக்கு கொஞ்சம் பயம் வருது. இளைஞர்களில் ஒரு பகுதி காலியாகிடுதோன்ட்டு. அந்த மாதிரி பயம் இருக்கக்கூடாது. ஒரு தலைவனுக்கு அது இருக்கக்கூடாது. ஒரு இதில் வந்து பல கஷ்டகாலங்கள்லாம் வரும். ஒரு தலைவன் என்பது போராளியாக இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து நின்று போராடணும், நல்ல முறையிலே போராடணும். ஆச்சுங்களா? இதுக்கு தான் குறுக்கு வழி தான். நான் இது ரஜினி போய் பார்க்குறேன்னு. ரஜினி என்ன திட்டுன நீ முன்னாடி? எப்படி எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ ரஜினி போய் பார்த்த? ரஜினிக்கு வெற்றி. உன்கிட்ட கை கொடுத்தாரெல்லாம் பண்ணார். போடா என்னை அப்படிலாம் திட்டிவிட்டு தானே நீ வந்து பார்த்துருக்கேன்னு தானே உள்ளுக்குள்ளே சிரிச்சிருப்பான் அந்த ஆள். இந்த அசிங்கம் உனக்கு தேவையாயா? உன்னுடைய கொள்கை சரியாக இருந்தால் யாரை பற்றியும் கவலைப்படாதே, உன்னதை பேசு. ஆச்சா, அதுதானே போராளி இல்லையா? அடி வாங்குறவன் உதவாங்கிறவன் தான் என் போராளி. அதெல்லாம் மீண்டு வரணும். எப்பயுமே உனக்கு வந்து சிவப்பு கமலம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. பல சமயங்களில் நம்ம நல்லது சொன்னால் கூட தப்பாக சித்தரிக்கப்படும். அதையெல்லாம் மீண்டு போராடித்தான் நம்ம வரணும். அதுதான் இயல்பு. அப்படித்தான் உலகம் இருக்குது. இதுக்குன்னு குறுக்கு வழியெல்லாம் தேடி ஓடக்கூடாது. இப்போ அதனால தானே சீமான் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரல. போயிட்டு இவர் தமிழர்னு இருந்து இவனுக்கு சகுனி கமலஹாசனுக்கு போய், ஏன் அவன் தமிழனே இல்லைப்பா, அவன் வேறு இனம். அவன் வந்து பிராமணன், யூதன். அவனை போய் தமிழன்னு சொல்கிற? 2 பேரும் ஒரே ஊருன்னு சொல்லிடலாம். நீங்கள் இது வந்து கொலாவிக்கிறீங்க. எதுக்கு நீ சர்டிஃபிகேஷன் கொடுக்குற? நீ அவர் தமிழ்னு சொல்கிறது நீ யார்? நீ என்ன உனக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன ஆய்வு பண்ணியிருக்கியா? என்ன பண்ணியிருக்க? நீ எப்படி அவர் தமிழ் நீ சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சுலபமான அரசியல் பண்ணுறதுக்கு ஏன் விரும்புகிற? நல்லா பேசுகிறீங்க, பேசுங்க, மக்கள்கிட்ட போய் சேருங்க. உங்கள் பின்னால் ஒரு கணிசமான குழு இருக்குது, அது உங்களுடைய இது. அந்த மாதிரி பேசி மக்கள் மனத்தில் இடம்பெறுங்கள், சரியானதை பேசுங்கள். இந்த மாதிரி குறுக்கு வழியில் போய் ரஜினி பார்க்க போகிறேன், கமலை பார்க்க போகிறலாம் போய் நிற்காதீங்க. நீங்கள் தேவையே கிடையாது. அப்படி நீ உண்மையாக உடைச்சாதான் தமிழுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கணும். இவனுங்கெல்லாம் தமிழுக்கானவன் கிடையாது. அவனுங்க உங்களுக்கு பெருமைக்காக உங்களை தக்க வச்சுக்கிறது நீங்கள் பின்னால் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வரலையே நமக்கு. ஏன் அதெல்லாம் எது குறுக்கு வழி? நேராக உழையா. நீ உழைச்சதுக்கு உனக்கு கணிசமான கூட்டம் கூடியிருக்குன்றதே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அவனுக்கு. அதை இன்னும் சரியாக வளர்த்துட்டு போகணும். இன்னமும் உண்மையிலேயே உன் மேலே ரொம்ப அதிருப்தியில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. உன் அரசியல் சரியில்லை, சீமானின் அரசியல் சரியில்லை, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அது வேணாம். தமிழன் தான் எங்கள் 90% மெஜாரிட்டி தமிழ்நாட்டில். அவங்களுக்கான அரசியல் நீங்கள் முன்னெடுச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி பெற முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அங்கே எங்கேயும் போய்விட்டு ரஜினியை பார்க்குறது, கமலை பார்க்குறது, இவங்களை பார்க்குறது, எனக்கு வந்து சினிமாக்காரனுடைய இது ஆதரவு வேணும், அதெல்லாம் வேண்டியதில்லை. இல்லைங்க.
மக்களுக்காக நின்று மக்களுக்காக நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் அவங்க செய்யக்கூடியவராருன்னு மக்கள் உணர்ந்தாங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கிடைச்சி தான் ஆகணும். இப்போ திராவிடம் விழுது. ஒன்றுக்கும் ஒரு காலம் இருந்ததுங்க. முதல்ல ஆரியம் விழுந்தது, அதுக்கப்புறம் திராவிடம் விழுந்துருச்சு. இன்னும் இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவன்லாம் தெலுங்கு, திராவிடம்லாம் தெலுங்குன்னு சொல்லிட்டான். என் ஊரில் என்னடா நீ வந்து ஆட்சி பண்ணுறன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். இதனால மக்கள்கிட்ட பேசணும்னு எப்படி ஓட்டு போடுவான் அவன்? ஆச்சுங்களா? திராவிடம் விழுந்து போச்சுன்னு வச்சுங்க நீங்கள். அதை நம்ம எல்லோரும் பேசணும். இனிமே தமிழ் தேசிய அரசியல் அங்கே கொண்டு வரணும், அவ்வளோதான். அப்போ தமிழ் தானே வர போகிறீங்க. நேர்மையாக உழைச்சிங்கன்னா நீங்கள் வரலாம். எதுக்கு குறுக்கு வழியெல்லாம் ஓட்டுறீங்க? நீங்கள் ஆணவ போய் பார்க்குறேன், அந்த தம்பி எனக்கு ஆதரவு கொடுக்கணும், ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் உங்ககிட்ட நேர்மையான அரசியல் இருந்ததுன்னா உங்ககிட்ட மக்கள் வந்து சேருவாங்க. அதை தான் நோய்ப்போம். அப்படி நேர்மையான அரசியல் வந்தால் தான் ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு கூட நம்ம நேர்மையாக இருக்க முடியும். இந்த சந்தர்ப்பவாதம் பேசணும்னா ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு சந்தர்ப்பவாதம் தான் பேச முடியும். தமிழுக்கு செஞ்ச வேண்டியெல்லாம் செஞ்சிருங்களா? நீங்கள் துணிச்சல் இருக்கா அவங்களுக்கு? அதுக்கு இப்போயே அந்த துணிச்சல் நீங்கள் காமிக்கணும். அப்படித்தான் நீங்கள் வளரணும். நீங்கள் இத்தனைக்கு நம்ம மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டில் 85% குறைவு இல்லாமல் தமிழில் வாழ்கின்றோம். இது நமது மண். நாம் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும். அதில் எந்த தப்பும் இல்லை. அதை நீங்கள் முன்னாலே கொண்டு வந்திருக்கீங்க. நாம் தமிழர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வன்றது எல்லாருடைய கருத்தும் தான். அதை நீங்கள் உங்கள் கருத்தாகவும் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறீங்க. அதில் இந்த மாதிரி வந்து சந்தர்ப்பவாதத்தை கை கொள்ளாமல் ஒரு நேரடியான அதிரடி அரசியலை மேற்கொண்டால் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். அதை மட்டும் செய்யுங்க. இப்போ ஐயா, சீமான் வந்து ஒரு இலுமினாட்டி அமைப்புகளால் வந்து எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு, அதே போல இப்போ திராவிடம் ஆரியம்லாம் என்னென்ன வேலைகளை செஞ்சதோ அதே ஒரு கட்டமைப்பை தான் ஐயா சீமானும் வந்து தமிழ் தேசியம்ன்ற பேரில் நாம் தமிழர் கட்சியில் உருவாக்கி வச்சிருக்காரு. சீமான் எப்படி இரட்டை நிலைப்பாட்டை வந்து வச்சு பேசுகிறாரோ அதே போலயே சீமானோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அதே இரட்டை பேச்சு அப்படியே வந்து பேசுதுங்க ஐயா. இல்லை, அவங்க என்னென்னா தலைவனை முட்டு கொடுக்கணும். அப்போ அவங்க அந்த மாதிரி பேசித்தான் ஆகணும். ஆச்சுங்களா? தலைவன் என்பவன் ஒரு மனிதன் அல்ல. முதல்ல அது நமக்கு தெரியும். கொள்கை தான் தலைவி. இதெல்லாம் நீங்களே தான் பேசுகிறீங்க, உங்கள் கூட்டலையும் பேசுகிறீங்க. கொள்கை தான் தலைவன் நீங்களும் தான் பேசுகிறீங்க. ஆனால் நடக்கிறது அப்படி நடந்துக்கலையே. தலைவன் சீமான் அல்ல, சீமானின் கொள்கை தான் தலைவன். அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு நேரிலே போன வரைக்கும் சீமான் எனக்கு தலைவனாக இருப்பான். சீமான் அது சரியாக போயிட்டு போனால் அந்த கொள்கையை எவன் சரியாக வச்சுருக்கானோ அவன் தான் தலைவன், புது தலைவன். அப்படி தான் போகணும். கொள்கை தான் தலைமை, தனி மனிதன் அல்ல. அந்த கொள்கையை நியாயத்தோடு நேர்மையோடு ஒருத்தன் கொண்டு போனோன்னா அவன் நமக்கு தலைவன் ஆகிறான். அவனுக்கு நான் வாக்களித்து அவனை சீட்டில் உட்காரலாம். உன்னை நம்பி எப்படி நம்ம ஆட்சிக்கு ஒப்படைக்க போகிறோம்? நீ நேர்மையாக இருக்கணும், வார்த்தை மாறக்கூடாது. இன்னைக்கு ஒன்று பேச்சு நாளைக்கு கொஞ்சம் பேசக்கூடாது. நான் வந்து 5ஆம் தமிழர் சங்கம்னு ஒரு சங்கத்தை தொடங்கியிருக்கேன். இது என்ன 5ஆம் தமிழ் சங்கம் தானே? முதல் சங்கம் சிவன், 2ஆம் சங்கம் முருகன், 3ஆவது தமிழ் சங்கம் வந்து விஷ்ணு, 4ஆம் தமிழ் சங்கம் வந்து 1901 பாண்டித்துரை தேவர் என்று ஒரு நடத்தினார். எப்படி பாருங்கள், அதுவும் பாண்டித்துரை தேவர். என் பேரும் பாண்டியன் தான். ஆனால் 5ஆம் தமிழ் சங்கத்தை சரியாக நான் வச்சுருக்கேன். 5வது யுகமான சத்தியயுகத்தில் தொடங்கியிருக்கேன். ஏன்னா இங்கே சரியான தலைமை இல்லைன்றதால் தான். இல்லாட்டு போனால் எங்களுக்கு என்ன, நான் ஒரு ஆய்வாளர் தான். ஆனால் இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது. இதை நாம் ஏதாவது நான் நிரப்பணுன்றதுக்காகத்தான் நான் தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஆய்வு தான் முடியும், என்னுடைய ட்ரேட் அதுதான். இருந்தாலும் கூட காலத்தின் தேவை கருதி பெருந்தொற்று வந்து திட்டமிட்டு பரப்பப்படும் போது இதை வந்து திட்டமிட்ட சதி என்று தெரிந்து கொண்டு நான் வந்து இல்லை, நம்ம ஒரு இயக்கமாகவும் ஆகணும், தனி மனிதனாக பேசிகிட்டு இருக்கிறது ஒரு இயக்கமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 5ஆம் தமிழ் சங்கத்தை நான் தொடங்குறேன். ஆனால் இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது, உண்மையான தமிழ் வெற்றிடம் இருக்குன்றதால நாங்கள் வந்திருக்கோம். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து அடுத்த தேர்தலில் களமிறக்குவதற்காக பட்டய படிப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ அரசியலில் வரவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அரசியல்னால் என்ன, அரசுன்னா என்ன? சும்மா உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது அரசு கிடையாது. அப்போ ஒரு அரசு என்பதுக்கு என்னென்ன இருக்குது அதுக்கு பின்னால், அந்த மாதிரி ஒன்றையுமே நாங்கள் எங்கள் வகுப்பில் நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றா இந்த மானிட்டரி பாலிசி என்னவாக இருக்கணும், பேப்பர் பணம் கூடாதுன்னு நான் பேசியிருக்கிறேன். காயின் பேஸ்டு, அது ரியல் வேல்யூ காயின் தான் இருக்கணும்லாம் நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரியான கருத்துக்களை ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் என்னென்னலாம் இருக்க வேண்டும் என்பதை எனது மாணவர்களுக்கு நான் போதித்து கொண்டிருக்கிறேன். அதுக்குன்னு நாங்கள் ஒரு 5ஆம் தமிழர் சங்கம் பட்டய படிப்பு நடத்தி கொண்டுள்ளது. மாதம் ஒரு வகுப்பாக. அது இதை இப்போது தான் தெரிந்து கொண்ட ஒரு நிறைய பேர் இருந்தால் எங்கள் வகுப்பில் வந்து சேருங்கள் என்று நான் உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள், ஒரு புதியதொரு தமிழகத்தை கட்டுவோம். தகுதியான மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு, தகுதியான அமைச்சர்களை கொண்டு நல்லதோர் ஆட்சியை நாம் ஏற்படுத்துவோம் என்று உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். எல்லோரும் 5ஆம் தமிழ் சங்கத்தில் சேருங்கள். அதன் பட்டய படிப்பிலும்
ஆர்வம் உள்ளவர்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஐயா இப்ப அடுத்தது இவன் வெங்காயம் வந்து ஒரு இல்லுமினாட்டியோட ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. முன்னாடியே நீங்க அதை பத்தி இல்லுமினாட்டி திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழியம் கூட வெளியிட்டு இருந்தீங்க. ஆமாம், இந்த இது கருப்பு சிவப்பே அதோட குறிக்கிறது தான் வச்சுங்களா. ஏன் மற்ற கலர் தெரியல உங்களுக்கு கொடிக்கு? கருப்பு சிவப்பு, கருப்பு வந்து யூதனை குறிக்கும் இல்லையா, சிவப்பு வந்து கம்யூனிஸ்ட்டை குறிக்கும். யூதன் கொண்டு வந்து கம்யூனிஸ்ட்டை குறிக்குது, ரெண்டு சேர்ந்தது தான் ஒன்று இது. அப்போ அதுவே சொல்லிடுச்சு இல்லை, என் கலர் நல்ல கலரே தெரியல உங்களுக்கு, எது கருப்பு வரணும் எங்களுக்கு, அதே தான் அதுக்கு ப்ரூஃபு. இப்போ இதன் மூலயமா ஐயா இந்த இல்லுமினாட்டி ஏஜென்ட்டான இந்த வெங்காயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ இதன் மூலயமா அவன் பெருசாக அவன் நிறைய வந்து சாதிச்சிருக்கான். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கு பிரச்சனைன்னு இருக்கிறது என்ன தெரியுங்களா, முன்ன மன்னராட்சி நடந்தது, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மக்களாட்சியும் வந்துருச்சு. தெலுங்கர்கள் மைனாரிட்டியாக வேறு இருக்கிறாங்க. அவங்க இந்த ஊரில் கடந்த 700 வருஷமாக அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சமயத்தில் வந்தவொன்னு இருப்பான், எல்லாம் சேர்ந்துருக்குறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் என்னன்றது இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். இப்போ அது வந்து அந்த சிக்கலுக்கு அவங்க தீர்வு காமிக்கிறது தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கலப்பு திருமணத்தை அவங்க எதுக்கு, அதுதான் அவங்க பிரச்சனைன்றதால என்னென்னா, தமிழனும் தமிழ் இல்லாதவங்க நம்ம விவராக இருந்துடக்கூடாது. கலப்பு திருமணம் நடந்துச்சுன்னா அப்படி ஒரு பஃபர் கம்யூனிட்டி கொண்டு வந்துடலாம். இது வந்து பிராமணனுடைய மாடல் தான். அது பிராமணன் வந்து இது உடுப்பியில் வந்து இறங்கின உடனே அவன் வெள்ளை வெளியேன்னு இருந்தான். மலை மக்கள்லாம் அவங்க ஒரு உரிய கலரில் ஒரு மாநிலமாவோ அப்படி இருந்திருப்பாங்க. வித்தியாசம் தெரிஞ்சுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், பிராமணன் தன்னுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணுறான்னா ஒரு பஃபர் கம்யூனிட்டியை உருவாக்க விரும்புகிறான். ஆனால் என்ன பண்ணுறான்னா, முதல் ஆணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுருவான், நம்பூதிரி பெண்களை மட்டும். மீதி எல்லாம் பொலி மாடு மாதிரி விட்டுடுவான். இவங்க போய் அந்த மற்ற பெண்களோட கலந்து, மற்ற தமிழ் பெண்ணோட அந்த மலைப்பெண்களோட கலந்து அவங்க வந்து இந்த கலப்பினம் ஒன்று தோன்றும். அவங்க தான் நாயர்னு அழைக்கப்படுறாங்க இன்றைக்கி. இப்போ பிராமணாவே இருப்பான், புரிதா உங்களுக்கு, அவன் தான் நம்பூதிரி பிராமணன். கலப்பினம் இருக்கும், அப்புறம் அந்த ஊரின் சொந்த மக்கள் இருப்பாங்க. இந்த கலப்பினம் வந்து ரெண்டு பேருக்கும் பஃபராக இருக்கும். இவங்களை இந்த பிராமணரை பாதுகாக்கிற சக்தியாக நாயர்கள் இருப்பாங்க. இப்படி திட்டமிட்டு உருவாக்குனது தான் அந்த நாயர் சமூகம். இது திட்டமிட்டு தான் பிராமணன் உருவாக்குகிறான் ஆச்சுங்களா. அப்படி இந்த மாதிரி இதே போல் இங்கே என்ன முயற்சி பண்ணாங்கன்னா, கலப்பு திருமணம். சாதி எதுக்குடா, ஏன்னா நீ தெலுங்கை வந்து நாயுடுன்னா நமக்கு தெரிஞ்சிருமா இல்லையா, நாயுடுன்னு தெரிஞ்சா நீ எப்படி ஓட்டுக்கு போகிற? வைகோபால் சாமி நாயுடுக்கு நீ ஓட்டு போட மாட்டல்ல, வைகோக்கு ஓட்டு போடுவ. வைகோபால் சாமி நாயுடுக்கு நீ ஓட்டு போட மாட்டேன். அதனால் நாயுடுன்ற பட்டத்தை நான் போட்டுக்கூடாது, அப்போ நீயும் போட்டுக்காத. அப்போ அதுக்கு என்ன ஒரு தத்துவம் வேணும், சாதி. சாதி வந்து நம்ம வரலாறு சொல்கிறதையா, சாதி வேணும். சாதி தான் நாம் தமிழன் என்று ஒரு நீ யாரான்னு கேட்டீங்கன்னா, நான் பறையன், நான் எங்கே தெரியுமா, சிவனுடைய பிள்ளை, நான் மலையிலேருந்து வந்தேன், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்தேன், கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருந்தேன், நான் தாண்டா அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். நான் விவசாயம் பண்ணவொன்னா என்ன இது உங்கள் சாதிகள்லாம் அதெல்லாம் சொன்னீங்கன்னா நீ தமிழன்னு ப்ரூவ் ஆகிற. நீ நாயுடு அங்கே இருக்கிறாங்க, நாயுடு மற்ற சாதிகள் எல்லாமே அங்கெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களா. அது அதெல்லாம் ஒரு சாதி இருக்குது, அதெல்லாம் தெலுங்கு மொழி பேசுகின்ற சாதிகள்ன்றதெல்லாம் தெரியுதில்ல இப்போ உங்களுக்கு. அதனால் இங்கே சாதி இருந்தால் இங்கேயும் வந்து யாருமே இங்கே இருக்கிறவனு யாரும் வெளிப்படையாக சாதி போட்டுக்காதீங்கடா அப்படின்னு போட்டு தெரிய. இப்போ வைகோ பல பேருக்கு வந்து நான் சொல்லும்போது கருணாநிதி தெலுங்குன்னு பல பேருக்கு நம்பலிங்க ஆச்சுங்களா. தமிழர் என்னமோ அப்படி, கலைஞர் முத்தமிழ் வித்தவர் அப்படின்லாம் அவர் சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா. பல பேருக்கு தமிழர்களுக்கு கருணாநிதி வந்து தமிழன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் அது. அப்போ அவங்க அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி மூலமாக ஜெயிக்கணுன்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு சாதி இருக்கக்கூடாது. அப்போ தான் அவன் ஜாதியை போட்டுக்க மாட்டான், அவன் மட்டும் வைகோன்னு நிற்பான். இவர் வெங்கடேசன் நாயுடுன்றதில் வெங்கடேசன் போட்டு நிற்பான். அவனுக்கு யாருன்னு தெரியாமல் நீ போட்டு குத்திட்டு வருவேன். இதெல்லாம் அவங்க இதுக்கு தாங்க சாதி வந்து வேணான்னு சொல்லி வந்தது. இவன் தெலுங்கு தானேயா, சாதியை நீ தமிழ்நாட்டில் வந்து சாதியை ஒழிச்சிய நீ வந்து ஆந்திராவில் போய் சாதியை ஒழிக்குன்னு பேசினியா நீ சொல்லு பார்க்கலாம். ஏன்டா என் ஊரில் வந்து பேசுன நீ? தமிழன் தாண்டா ஒழிக்கணுன்றது முடிவு எடுக்க வேண்டிய யார்? தமிழ்னா நீ தெலுங்குனா நீ எப்படி சாதி இல்லைன்னு பேச முடியும்? நீ ஏன் ஆந்திராவில் போய் பேசலை? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு நீ. அப்போ நான் இழிச்சவாயன். அப்போ உன் ஜாதி தெரியக்கூடாதுன்றதுக்காக ஏன் ஜாதியை நான் பேசக்கூடாது, அதான்டா, அதானே? எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. இவர் தான் தமிழர் தந்தை. மானம் கெட்டவனுங்களா. இதன் மூலயமா இவன் அறுவடை பண்ணது என்னதாங்க? இல்லை, இது இப்போ இவங்க என்னென்னா கலப்பு திருமணம் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணலை, நல்லதாக போச்சு.
கலப்பு திருமணம் அவெல்லாம் நமக்கு அந்த பழைய பண்பாட்டு இது தொடர்ந்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் பலதெல்லாம் வந்து நல்லதுங்க. வழி வழியாக வந்த பண்பாட்டு பொருளை நம்ம விட்டுறக்கூடாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி எல்லோரும் போய் கல்யாணம் பண்ணல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடந்தது, அவ்வளோதான். அது நல்லதாக போச்சு. இல்லாட்டி போனால் எல்லாம் கலந்து போயிட்டு நிற்போம். ஆச்சுங்களா? கலந்து போய் நின்னா யாருன்னா அவன் இப்பயும் அவன் தானே சட்டம் பிள்ளையா இருக்கான் அவனுக்கு. அப்போ சொந்த மண்ணில் நீ அடிமையாகிடுவேன். இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இது எவ்வளோ நுணுக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுங்க நீங்கள் ஒன்று ஒன்றுலையும். இதுதான் மைக்ரோ பாலிட்டிக்ஸ்னு பேர். வெளியில் தெரியாது, சைலண்ட்டாக எல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து நாம் சாதியால் அறியப்பட்டவர்கள் தான், உலகெங்கும் சாதியால் தான் அறியப்படுகிறாள். நான் முன்னே சொன்னேன், எலிசபெத் டெய்லர் பெரிய நடிகை, அவங்க ஹாலிவுட் ஸ்டார், அவங்கெல்லாம் எலிசபெத் டெய்லர். அது மாதிரி எல்லாருமே சாதி தானே போட்டுட்ருக்காங்க. சர்நேம் இருக்கா இல்லையா? சர்நேம்ன்றது அவங்க சாதி தானையா. இங்கே மட்டும் நான் மட்டும் ஏன் போதக்கூடாது? ஏன்னா நீ தெலுங்கு, நீ ஒரு 10% இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு 90% தமிழை சாதி பட்டம் போட்டுக்கூடாதுன்னு என்னடா நியாயம் இது? டே, என்னடா நியாயம் இது? என்ன நியாயம்? அடுக்குமாடா இது உங்களுக்கு? சாதி பிற்போக்குத்தனமா? ஏண்டா அது என் அடையாளம்டா, நான் யார் அப்படின்னு என்னை நான் பாருங்க. நீங்கள் சாதி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல நாயுடு தெரு, ரெட்டி தெருலாம் இருக்குது தெரியுமில்ல உங்களுக்கு. ஆனால் தமிழ் சாதியில் எந்த பேர் அழிச்சிட்டானோ. இப்போ கூட பார்க்குறேன், நாயுடு ரெட்டி தெருலாம் இருக்குது. தமிழ் சாதி தெருகள் வந்து இவர் வந்து இந்த இவர் முதலி தெரு அதெல்லாம் காணும். இப்போ நாளைக்கு என்ன ஆகுன்னா, நாங்கள் தான் இந்த மண்ணுக்காடு, உன் சாதி என்னன்னு கேட்பான். அப்போ பெப்பை நின்றுட்டுருப்பேன், சாதியா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா நான் ஆதி திராவிடன், என்னுடைய சாதி என்னன்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஐயா என்கிட்ட கேட்குறாங்க, என் சாதி எதுன்னு கேட்குறாங்க. எப்போ சாமி அது எப்படி நான் சொல்ல முடியும்? நீ பறையராக இருக்கலாம், ஆனால் ஆதி திராவிடன் சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அருந்ததிரியும் கொண்டு வந்து அதில் வச்சுட்டான். ஆச்சுங்களா? அப்போ அந்த சாதியெல்லாம் சொல்லிட்டு இது ஆதி திராவிடன்னு உங்கள் பேரை மாற்றினா, எதுக்கு என் பேரை மாற்றுற நீ? பறையனாக இருப்பான், அருந்ததியாக இருந்திருப்பான். அருந்ததியர் தெலுங்கர், பறையன் தமிழன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஆதி திராவிடன் போட்டு முடிச்சுட்டு அனுப்புது. எந்த விதத்தில் இது நியாயம்? இது அநியாயம் இல்லை? சாதி பிற்போக்குத்தனமா? அது எனது அடையாளம், நான் வந்த வழியை சொல்லுகிறது. சாதி ஏற்றத்தாழ்வு தான் பிற்போக்குத்தனம். நல்லா தெரிஞ்சுங்க. அதை வச்சுக்கிட்டு ஏற்றத்தாழ்வு இருந்தது, அதை உருவாக்கின யார்? பிராமணன் உருவாக்கினான். அவன் ஹைராக்கி உருவாக்கினான். ஆச்சா? அப்போ 5 சாதிகளை உருவாக்கினான். அவனுடைய வசதிக்காக அவங்க செஞ்சாங்க. ஆச்சா? அதனால் சாதி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனமானது. அது தமிழனுடைய வரலாற்றை சொல்லுகின்றது. ஒவ்வொரு சாதிக்கும் தொழில் எப்போ, அந்த தொழில் எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன ஏது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மல்லர்கள் விவசாயிகள், கள்ளர்கள் விவசாயிகள், ரெண்டுக்குமே கருப்புன்றதான் பொருள். கல்லுனாலும் கருப்பு, மல்லுனாலும் கருப்பு. இலங்கையிலிருந்து தமிழகத்தில் வந்து குடியேறிய விவசாயிகள் வந்து மல்லர்கள். தமிழகத்திலே உருவான விவசாய குடிகள் வந்து கள்ளர்கள். ஆச்சுங்களா? அப்போ இந்த சாதியில் இவ்வளோ நுணுக்கமான வரலாற்று செய்திகள் இருக்கிறது. இதுக்கு தான் சாதியினுடைய இதுன்றது. இது வரலாறை தாங்கி உள்ளது சாதி. உலகம் பூரா சாதி இருக்குது. சந்திரபாபு நாயுடு இருக்கார், ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார். இவங்கெல்லாம் அரசியல் தலைவர்கள் தாங்க. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சாதி இல்லைன்னு பேசினான்னா, இதெல்லாம் நம்ம பேசலாம் காது கொடுத்து கேட்டு உட்காந்துட்டு இருந்தோம்ல. இது நம்ம அடையாளத்தை அழிக்கின்ற ஒரு இதெல்லாம் ஒரு அனாதை இனமாக நம்ம மாற்றுறதுக்கு தான் அவங்க செஞ்சாங்க. அதெல்லாம் சாதி ஏற்றத்தாழ்வுகள் கூடாது, எல்லோரும் ஓர் இனம்தான், தமிழினம்தான். ஆனால் சாதிகள் உண்டு. சாதிகள் உங்களுடைய திணைக்குடி வரலாற்றையோ தொழில்குடி வரலாற்றையோ சொல்கிறது தான் அது. பறையர் என்றால், மீனவர் என்றால் அது வந்து திணைக்குடி. பறையர் மலைக்குடி, மீனவர் வந்து நெய்தல் குடி. இப்படியும் சாதி பேர்கள் இருக்குது. அப்புறம் தொழில்கள், அவன் என்ன சொன்னான், பானை உடையறவன் கொயவன் அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் குடிக்குமே உழவன், இப்படிலாம் பல தொழில், தச்சன், இப்படி பல தொழில் வழி குளங்கள்லாம் இருக்குது. ஏன்னா காரணகாரியத்தை உருவாதான். இதெல்லாம் வந்து பிற்போக்குத்தனம் ஒன்றும் கிடையாது. அவங்க செய்யும் தொழில் அல்ல அவங்க தோன்றிய மண், அதை குறிக்கிறது தான். இதில் என்ன பிற்போக்குத்தனம் இருக்குது உங்களுக்கு? சாதி ஏற்றத்தாழ்வு, அடுத்தவரை தாழ்வாக நடத்தக்கூடாது, அதுதான் இது ஒன்று தானே ஐயா. அதை தானே நீ சொல்லணும். ஆனால் நீ தெலுங்குன்றதால ஓன் சாதியை மறைக்கிறதுக்கு நீ எங்களை எவ்வளோலாம் ஏமாற்றி என் ஜாதியை நான் மறக்க வச்சிங்களாடா. மக்களே, சாதி பட்டங்களை போட்டுக்கொள்ளுங்கள். சாதி இழிவானதல்ல, அது உனது வரலாறை சொல்லுவது. நீ யாராக இருந்தாலும்
உனக்கு சாதி பட்டத்தை போட்டுக்கொள். வந்தேரி 10% தெலுங்கன் உன்னை மண்டை கழுவி விட்டான், மீண்டும் எடு, உன் சாதியை பட்டத்தை போட்டுக்கொள். சாதியில் தான் உன் வரலாறு இருக்குது, அது இழிவானதல்ல. ஐயா இப்போ டீகோடிங் அப்படின்றது நம்ம வந்து நீங்க தொடர்ந்து நீங்க பல விடயங்கள்ல வந்து நீங்க வெளியிட்டு நீங்க தான் அதை பத்தி முதல்ல வந்து சொல்லி எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட இதுல ஐயா இவன் வந்து இவனுடைய வளர்ப்பு மகளை வந்து திருமணம் செஞ்சதை பத்தி எல்லாருமே வந்து இதை பத்தி பிரபலமா விமர்சிக்கிறது உண்டு. நாம கூட இப்போ வந்து பேசியிருக்கோம், ஒரு பொண்ணையே எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை பத்தி யாருக்குமே வந்து இதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியல. நீங்க ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு விழியம் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து இந்த 12 ஆழ்வார்கள் புராணத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் என்பவர் வந்து ஆண்டாளை வளர்ப்பார் ஆச்சுங்களா. ஆனால் உண்மையான பெரியாழ்வார் என்றது விஷ்ணு தான். அவன் வந்து ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை காதலிக்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் திருவரங்கத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. திருவரங்கத்தில் அவர் படுத்திருக்க அந்த ரூம்லார போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அப்படி அந்த இது காமிச்சிருப்பானோ, அதாவது திரைப்படங்களே காமிச்சிருப்பாங்க அதெல்லாம். அப்போ அதில் என்ன அர்த்தம்னா, பெரியாள் என்ற மனிதன் அந்த ஆண்டாளை தோட்டத்தில் கண்டெடுத்து வளர்த்தாரும்பாங்க. ஏன்னா அது வந்து வள்ளின்றது விவசாயத்தை குறிக்கிறது, பூந்தோட்டத்தை குறித்த பேர் தான். அதனால் வந்து பூந்தோட்டத்தில் கடந்த எடுத்து வளர்க்குறாரு. அப்போ வளர்ப்பு பெண். அந்த பெண்ணை வந்து அவர் பெரியாழ்வார். அது உண்மையிலேயே பெரியாழ்வார் யாருன்னா அது விஷ்ணு தான். அப்போ திருப்ப அந்த பொண்ணு யாரை போய் கல்யாணம் பண்ணிக்குது? விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்குது. அப்போ தந்தையே மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தான் அப்படி ஒரு கதையை அதில் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து இங்கே ஒரு சடங்கு மாதிரி செஞ்சு அதை நிரூபிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எம்ஜி ராமச்சந்திரனை வந்து ராமனை தான் பார்த்தாங்க, அதனால தான் குண்டடிப்பட்டது அவர் இதில் ஆச்சுங்களா. இப்போ கமலஹாசன் வந்து சகுனி தானே, சகுனி கால் ஒடிஞ்சிருக்கும்ல, ஆனால் இவனுக்கு கால் ஒடிச்சு அங்கே பிளேட் வச்சுருக்குறாங்க தெரியுமில்ல. அப்போ இவங்க மனநோய் கொண்ட யூதர்கள் பிராமணர்கள் அவங்கள அப்படியே வாழ வைக்கிறாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் ராமனை தான் வாழ வச்சாங்க ஆச்சுங்களா, ராமனை தான் வாழ வச்சாங்க. அதனால தான் குண்டடிப்பட்டு கழுத்தில் குண்டடிப்பட்டது. ஏன்னா ராமன் கழுத்தில் குண்டுகளால் தொலைக்கப்பட்டு தான் கழுத்து அறுபட்டு இழந்தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆச்சுங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து முருகனை குறித்தார். அண்ணாமலைன்றது முருகன் தான் ஆச்சுங்களா, அண்ணா முருகன். நம்ம காயின் கூட அண்ணான்னு நான் சொல்லியிருக்கேன். நான் காப்பர் காயின்ஸுக்கு வந்து காப்பரை கண்டுபிடிச்சது முருகன் தான். காப்பர் காயின்ஸை வந்து அதனால தான் கிருஷ்ணன் வந்து ஒரு அண்ணா 2 அண்ணான்னு வச்சு பண்ணாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது அண்ணா என்பது முருகனை குறிக்கும், சீன அண்ணாதுரை. கிருஷ்ணனை குறிக்கும்படித்தான், கிருஷ்ணன் என்ற கலைஞனை குறிக்கும்படித்தான் இவங்களுக்கு பிராமணர்கள் கருணாநிதிக்கு கலைஞர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்து அவரை வந்து கிருஷ்ணனாக இறக்கி விட்டுருக்குறாங்க அப்படின்றது. அதே போல் இவர் வந்து விஷ்ணுவை குறிக்கும்படித்தான் வெங்காயத்தை பெரியார் என்று இறக்கி விட்டிருக்கிறார்கள். பெரியாழ்வார், பெரியாழ்வார்ன்றது 12 ஆழ்வார்களில் ஒருத்தரும் குறிக்கும். அந்த பெரியாழ்வார் என்பதே விஷ்ணுவும் தான். அப்போ அந்த பாத்திரத்தை கொடுத்து தான் இந்த ஆளை இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ அதில் வர்ற 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வார் வந்து ஆண்டாளை வளர்ப்பார். அந்த ஆண்டாள் உண்மையான பெரியாழ்வார் என்ற விஷ்ணுவை திருமணம் செய்து கொள்கிறார். அதை தான் இவங்க ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த பெரியாழ்வார் என்ற பெரியார் என்று அவர்கள் பட்டம் சூட்டப்பட்டவன் ஒரு பெண்ணை வளர்ப்பு மகளாக வளர்த்தெடுத்து திருமணம் செய்து கொண்டது பிராமண சடங்கு. இதை செய்ய வச்சவன் யாருன்னா புல்லுகப்பட்டர் ராஜாஜி இங்கூடே இருந்தது. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விளையாட்டு. இதெல்லாம் அந்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வரலாறு ரிப்பீட் பண்ணுறது அவங்க விளையாட்டு. இப்படி செஞ்சாங்க. இப்போ ஐயா நீங்கள் அதில் அண்ணான்றது வந்து முருகனை குறித்தது, கலைஞர் அப்படின்றது வந்து கிருஷ்ணனை குறித்தது, பெரியார் அப்படின்றது விஷ்ணுவை குறித்தது. இதை எடுத்து இந்த பெயர்களை நம்ம கடவுளர்களுடைய பெயர்களை எடுத்து இந்த திருடனுங்கள் எல்லாருக்கும் வந்து பேராக கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் வந்து எங்கே திரும்பி பார்த்தாலும் ஐயா பெரியார் பேருந்து நிலையம், பெரியார் நூலகம், அண்ணா நூலகம், அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பெயர்கள் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே பெரியார் உலகம், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இருக்கீங்கய்யா. இதை நீங்க எப்படிங்கய்யா பாக்குறீங்க? இல்லை, அவங்க ஆட்சி நடக்குது, அவங்க இதெல்லாம் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இதுவே
இது வந்து ஒரு ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறது தான் இது. ஆக்கிரமிப்புன்னு இதை தான் சொல்லணும். ஏன் தமிழ்நாட்டில் யாரும் இல்லையாடா உங்களுக்கு? தமிழ்நாடு எப்பேற்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியுமாடா? தெலுங்கர்களே தெரியுமா? நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எங்கள்லாம் தொல்காப்பியம் இருக்கான், திருவள்ளுவன் இருக்கான், எத்தனை சித்தர்கள் இருந்திருக்காங்க, எத்தனை கடவுளர் இருந்திருக்கிறாங்க. எல்லா இடத்தையும் எதை பார்த்தாலும் உங்களை பேரை பேசுகிற மாதிரி தானே வச்சுருக்குறீங்க. இதெல்லாம் அடாவடின்னு உங்களுக்கு தெரியல? வருங்க, நாங்கள் தமிழர் ஆட்சி வந்துன்னா இதில் ஒன்று கூட இருக்காது. வெங்காயம் சிலை ஒன்று கூட இருக்காது தமிழ்நாட்டில். முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்கள் இப்போயே கொண்டு போய் போட்டுருங்க, எங்கேயாவது மியூசியத்தில் வச்சுருங்க. ஏன்னா என்ன ஒரு பெரிய அடாவடி பாருங்கள். இதெல்லாம் தான் என்னதுன்னா நம்ம பழக வச்சிடுறது. நம்ம இது அடிமைத்தனத்தை உளவியல் ரீதியாக கொண்டு வர்றதுன்னு பேர். எங்கே பார்த்தாலும் அதுன்னா நம்ம அது பழகிறோம் வச்சுங்களா. இத்தனைக்கும் தமிழன் பேரில் இன்னும் ஒன்று எதுவும் வரல. பொதுவாக இப்போ நம்ம வெங்காய ராமசாமியை பற்றி பார்த்தோம் வச்சுங்களா. அவன் வந்ததே ஒரு சடங்காக தான் இறக்கி விட்டுருக்குறாங்க. அவன் வந்து இந்த பெரியாழ்வார்ன்ற ஒரு பாத்திரத்தை ஏற்று தான் அவன் இறங்கி இருக்கிறான். வாயன் வளர்னான். ஏதோ எவ்வளோ கெடுக்க முடியுமோ கெடுத்து விட்டு போனான். அவன் தெலுங்கனால் என்ன இது செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிருக்கான். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். நன்றிங்க ஐயா.